ஒவ்வொரு வாரமும் நம்ம வீப்ளே மூவி டைமில் ஒரு புது படத்தை பற்றி நம்ம பேசுவோம். அப்படி நம்ம வீப்ளே மூவி டைமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், அந்தகன் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த படம் தாங்க அந்தகன். இந்த படம் 2018 ஹிந்தியில் அந்தாதுன் அப்படின்ற படத்துடைய தமிழ் ரீமேக் படம் தான் இந்த அந்தகன். இந்த படத்தை நம்ம தமிழ் சினிமாவின் நடிகருமான தியாகராஜன் இந்த படத்தை இயக்கியிருக்காருங்க. திரைக்கதையும் அவரை சூப்பராக அமைச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தை இன்னைக்கு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் பிரசாந்த் அவர்கள் முன்னணி கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. இதுல நம்ம ஃபேவரட் சிம்ரன் மேடம் நடிச்சிருக்காங்க. இதுல பிரியா ஆனந்தும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க மற்றும் பல பிரபலங்கள் இதுல வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. படத்தையும் செமையா தூக்கி நிப்பாட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ஒவ்வொன்றுமே வேற லெவல்ல அமைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசை தாங்க காரணம். இந்த படம் ஒரு த்ரில்லர் படமா உருவாகி இருக்கு. அந்தகன் திரைப்படத்தை இந்தியில எப்படி பார்த்தோமோ அதை விட தமிழ் சினிமால வேற லெவல்ல பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இதுல சமுத்திரகனி, கார்த்திக், பெசன்ட் ரவி, ஊர்வசி, யோகி பாபு இப்படின்னு பல நட்சத்திரங்கள் கதையை தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. அந்தகன் திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் செமையா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சதீஷ் சூர்யா எடிட்டிங்ல பிச்சு அதிலிருக்காரு. ஸோ எங்கெங்க என்ன விஷயத்தை வைக்கணுமோ அதை சரியா பொருத்தி படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பு இப்படத்தின் இயக்குனர் தியாகராஜன் தாங்க. வி கிரியேஷன்ஸ் அவர்கள் இந்த படத்தை விநியோகிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழக திரைப்பட தணிக்கை குழுல UA சான்றிதழ் அளிச்சிருக்காங்க. இந்த படம் திரையரங்குகளில் இப்போ வரையும் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான பெரிய விஷயம் அவர் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் இதுல கண் பார்வை இழந்தவராக நடிச்சிருக்காரு. ஆனா இந்த கண் பார்வை இழந்ததுக்கான என்ன ஒரு த்ரில்லர் அப்படின்ற விஷயத்தை தான் கதையில முக்கிய கருவா வச்சிருக்காங்க. அப்படி இதுல என்னென்ன மாதிரி எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு, சிம்ரன் அவங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கு, பிரியா ஆனந்த் அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தான். இதுல நம்ம ரொம்ப நாள் மிஸ் பண்ண ஒரே ஒரு ஹீரோயின் சிம்ரன். பிரசாந்த் அவர்களுமே செம்ம டான்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பு சிம்ரன் ரொம்ப நாள் ஒரு காம்போவா இருந்தது. இந்த காம்போல இவங்களுடைய படம் வேற லெவல்ல வெற்றி படமா அமைச்சிருக்கு. படத்துடைய அடுத்தடுத்த தொடர்ச்சியில் 4 நாட்கள்ல 3.25 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மெகா ஹிட் படத்தை நீங்களும் தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய அபிமான திரையரங்குல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு 10க்கு 8.6 நம்ம ரேட்டிங் கொடுக்கலாம். வீப்ளே மூவி டைமை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.